நடத்த வேண்டும் என்று கொள்கை அளவில் உடன்படக்கூடியவர்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க இன்றைக்கி வாயை மூடிக்கொண்டு இருக்காங்க. என்றாலும் அவர்களுக்கும் இந்த அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் கபட நாடகம் அடைகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டு தவறுகிறது. தந்தை பெரியார் சொன்னார், தலையை எண்ணுங்கள், இடஒதுக்கீடு கொடுங்கள். அந்த தலையை எண்ணும் பணியை நான் செய்யவே மாட்டேன். அது எங்களுடைய கடமை அல்ல. அதை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நீலிக்கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறார்கள். மாநில சுயாட்சியை பேசக்கூடிய திமுக, அதிகாரம் இல்லாததை தனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லக்கூடிய திமுக, பல்வேறு மாநிலங்கள் பீகார், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் மாநில அளவில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி மாநில அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகும் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்வது என்பது தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மண்ணா? தந்தை பெரியார் பிறந்த மண்ணா இது? திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சமூக நீதி இயக்கமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. பீகார் நடைபெற்ற தேர்தலில் அங்கே பெரும் வெற்றியை பெறுவதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம், அங்கே நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற தகவல் வந்தது. அதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலில் வெற்றி பெறுகிறோம், தோல்வி பெறுகிறோம் என்பதற்காக ஒரு இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக தவறுவது என்பது சமூக நீதிக்கு இழைக்கும் பச்சை துரோகம். அந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. இதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும் 17ஆம் தேதி தோலுரித்து காட்டுவார். அதற்கான கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர்களுக்கு எழுதிய கடிதம் இன்று பத்திரிகையாளர்களுக்கு அறிக்கையாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, நான் முன்பே குறிப்பிட்டதை போன்று டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பல்வேறு நேற்று இரவிலிருந்து பல்வேறு விதமான விவாதங்கள், ரூமர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த தருணத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன, அங்கே என்ன வாதிடப்பட்டது, தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன என்பதை உங்களிடத்தில் நான் தெரிவித்து விடுகிறேன். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 பத்திகள் பாரா கொண்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பு. அதில் பேரா 2 - 14 வரை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஏதோ நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நினைக்காதீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் இதனுடைய பின்னணியை தயவு செய்து ஊடக நண்பர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேரா 2 - 14 வரை மனுதாரனுடைய வழக்கறிஞர், அதாவது ஐயா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னுடைய வாதம் என்ன என்று சொன்னதை நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார். அது தீர்ப்பு அல்ல. அதில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வந்து விட்டது என்று சொல்ல ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதியிருக்க அத்தனையுமே தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. 2 - 14 பிறகு 15 - 20 வரை, பேரா 15 - 20 வரை தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சொன்னதை பதிவு செய்திருக்கிறார். அதில் பேரா 15 - 20 வரை நீங்கள் நல்லா பார்த்துங்க. 18வது பேராகிராஃபை படிச்சுட்டு சொல்லுவாங்க, பாருங்கள் எங்களுக்கு சாதகம் அப்படிம்பாங்க. அப்போது அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு இப்போ சொல்ல வரேன் என்னென்னா, 18வது பேராகிராஃபை 19ஓடு சேர்த்து படிக்கணும். இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு வரியை, ஒரு பேராகிராஃபை, ஒரு பேஜ் எடுத்துகிட்டு எங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பண்ணால் 18ஐயும் 19ஐயும் இணைத்து படிக்கணும். அதற்கு அடுத்து 21, 22, 23 எங்கள் தரப்பின் வழக்கறிஞருடைய வாதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல மனுதாரர், அடுத்தது தேர்தல் ஆணையம், அதற்கு அடுத்தது எங்கள் தரப்பினுடைய வாதம். 24வது பேராகிராஃபில் கேஸ் என்னன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வார் என்றும் தன்னை தானே தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூறுகிறார் என்பதையும், இதுதான் வழக்கு, இது குறித்த தீர்வு செய்வதற்காகத்தான் இந்த தீர்ப்பு என்பதை 24 தெளிவாக சொல்லுது. கரெக்டுங்களா?
25 32 வரைக்கும், ஃப்ரம் பேரா 22 32 வரைக்கும், பேரா அதாவது 25 இல்லைங்க, 22 25 32 வரைக்கும், கரெக்டு, 25 32 வரைக்கும் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த வழக்கை எப்படி தீர்வு செய்ய போகிறோம், எந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்வு செய்ய போகிறோம் என்பதற்கான பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லி, பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக இருந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்ன, ஒரு அரசியல் கட்சியில் உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டால் அதை தேர்தல் ஆணையம் எந்த அளவு வரை போய் பார்க்கலாம், தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியினுடைய தலைவராக யார் தொடர்கிறார், இதை எப்படி தீர்வு செய்வது என்பது குறித்து இதற்கு முன்பு நடந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அத்தனையும் தெளிவாக அந்த தீர்ப்பிலே அவர்கள் கொடுக்கிறார்கள்.